மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்த கணவன். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. கணவன் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். கட்டிய மனைவியை கணவனை குத்திக் கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்தது ஏன்? கொலைகாளி சிக்கினானா? நடந்தது என்ன? என் மனைவியை 2 நாளா காணோம் சார். பெத்த தாய் இல்லாம என்னோட 2 குழந்தைகளும் சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது என் மனைவியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் போலீஸ்காரங்க கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சி அழுதுகிட்டு இருந்தாரு. அவரை கஷ்டப்பட்டு போராடி சமாதானப்படுத்தின போலீஸ், கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், இப்ப நீ வீட்டுக்கு போய் குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் அஜய் கொடுத்த புகாரோட அடிப்படையில் அவரோட மனைவி மம்தாவை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். விசாரணையில் அஜயும் அவரோட மனைவி மம்தாவும் கடந்த சில மாதங்களா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு மம்தாவோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தப்போ மம்தா தன்னோட கணவர் அஜய் கூட பைக்ல போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. கணவனும் மனைவியும் பைக்ல ஒன்னா போன அன்னைக்கு நைட்டு தான் அஜய் தன்னோட மனைவிய காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால போலீஸுக்கு அஜய் மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் மனைவிய கொன்னு தீ வச்சு கொளுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் ஷெகாவத்தில் இருக்கக்கூடிய சிகார் பகுதியைச் சேர்ந்த அஜய்க்கும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மம்தாவுக்கும் கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. அஜயும் மம்தாவும் சந்தோஷமா தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. மம்தாவுக்கும் அவங்களோட சொந்த அக்கா கணவருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தன்னோட கணவரையும் 2 குழந்தைங்களையும் அம்போன்னு விட்டுட்டு அக்கா கணவர் கூட ஒன்னா வாழணுன்றதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க மம்தா. அதுக்கப்புறம் அஜய் தான் 2 குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மம்தா அக்கா கணவரை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் கணவரை தேடி வந்திருக்காங்க. அப்போ உன்னை திரும்ப என்னால மனைவியா ஏத்துக்க முடியாது, ஒழுங்கா வெளியே போயிருன்னு சொல்லி அஜய் கோபப்பட்டிருக்காரு. ஆனா சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து அஜயை சமாதானப்படுத்தி 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. அஜயும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக மனைவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் மம்தா வேற யார் கூடயோ அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டும் மெசேஜ் பண்ணிக்கிட்டும் இருந்ததா சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவிக்குள்ள மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை பெருசானதுனால மம்தா தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு பெற்றோர் வீட்டுக்கே போயிட்டாங்க. மம்தா தன் கூட வேலை செய்யக்கூடிய இளைஞர் கூட நெருக்கமா பழகினதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆத்திரமடைஞ்ச அஜய் மனைவிய கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. மம்தாவை தேடி அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போன அஜய், இனிமே நாம சண்டை போடாம ஒற்றுமையா வாழலான்னு சொல்லியிருக்காரு. உடனே மம்தாவும் கணவனோட வீட்டுக்கு போக சம்மதிச்சிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி மனைவிய ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அஜய். அங்க போனதும் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மம்தாவை சரமாரியா குத்தி கொன்ன அஜய் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை சடலத்து மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. விசாரணையில எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்ச போலீஸ் அஜயை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.